ஒரு விளக்கு இருளை நீக்குகிறது. அதை போலத்தான் ஒரு கனவை தொடர்ந்து விரட்டிச் செல்லும்போது அது ஒருவரின் தலை விதியை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்தின் தலை விதியையும் மாற்றுகிறது. இதற்கான ஒரு உதாரணம் தான் குபேந்திரன் வாழ்க்கை. என் பேர் குபேந்திரன். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் லேத்தூர் ஷாப் வச்சுருக்கிறேன். 10 வருஷமாக அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் 10வது படிச்சிருக்கிறதுங்க. 2004 கோயம்புத்தூர் வந்தனுங்க. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு நம்ம சொந்த ஊர். இங்கே வந்து ஹெல்ப்பராக வந்து சேர்ந்து 2004 வந்து சேர்ந்தேன். 10 வருஷமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துட்டு மறுபடியும் நமக்கு சொந்த பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது. அதனால் சொந்த நகையை வீட்டில் கேட்கும்போது அப்பா அம்மா காசு இல்லைன்ட்டாங்க. சரி, நகையை வந்து நான் வச்சு ஒரு மிஷின் ஸ்டார்ட் பண்ணேன். 2 மிஷின் ஆச்சு, 3 மிஷின் ஆச்சு. 2 பேர் வேலை செஞ்சாங்க. எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்குது. இன்றைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 2015 லேத்தூர் ஷாப் வைக்கும்போது 3 மாதமாக வந்து சுத்தமாக எனக்கு வேலையே இல்லை. ஒரு மிஷின் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் காலம் போகும்போது அப்புறம் ஜாப் ஆர்டர் கிடச்சது, எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஆர்டர் ரெகுலராக வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ 10 இயர்ஸாக வந்து நல்லா போயிட்டுருக்குது. இப்போ என்கிட்ட ஒரு மிஷின் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். 2ஆம் மிஷின் எடுக்கும்போது கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்போ 3ஆம் மிஷின் எடுத்து போட்டுக்கு 3 மிஷின் ஸ்டார்டிங் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வாடகைக்கு தான் இருந்தனுங்க. வாடகைக்கு இருக்கும்போது வேலைக்கு போயிட்டு வாடகை கொடுக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. வேலையும் கம்மியாக இருக்கும், வேலை அதிகமாக இருக்கும். அப்புறம் வேலை இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நமக்கு லைஃபு மாற்றம் வராது அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது மூலமாக வந்த இதில் லீஸுக்கு போயிருந்தேன். லீஸுக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடு வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வீடு வாங்கும்போது பார்த்திங்கன்னா வேற ஒரு பேங்க்கில் போயிட்டு லோன் போயிட்டு இருந்ததுங்க. சரி, டேக் ஓவர் பண்ணலாம், எனக்கு பணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ்க்கு தேவைப்பட்டுச்சு. 2வது வந்து பார்த்திங்கன்னா வீடும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுற ஒரு ஐடியா இருந்தது. அதுக்கு பணம் தேவைப்பட்டது. பிஎன்பி ஹவுசிங் லோனில் பண்ணலான்னு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பேசியிருந்தோம். பேசுகிறதுல அங்கே போய் பாருங்கள், பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. போய் கேட்டோம். கேட்டதுமே பண்ணி கொடுத்தாங்க. அங்கே ஆளுக்கு எல்லாமே வந்து எனக்கு நீட்டாக வந்து என் இருக்கிற இடத்துலேயே தேடி வந்து பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் நான் பேங்க்கை வந்து மறக்க முடியாது. பிஎன்பி ரோஷினி இந்த பேங்க்கை வந்து பிஎன்பி ஹவுசிங் ரோஷினி பேங்க் மூலமாக மற்ற பேங்க்கை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பேங்க்கில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக கிடச்சிது, கேட்குற அமௌண்ட்டும் கிடச்சிதுங்க. இப்போ வரைக்கும் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. மற்ற பேங்க்லேயும் நான் அலைஞ்சு பார்த்துருக்குறேன். இந்த பேங்க்கில் வந்து நீட்டாக இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக இருக்குது, கேட்குற அமௌண்ட்டும் கொடுத்தாங்க. என்னோடய வீட்டுக்கு உள்ளே கால் எடுத்து வைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மற்ற இடத்துல வந்து வாடகைக்கு இருக்கிற இடத்துல வண்டி நிறுத்தாதீங்க, அங்கே நிறுத்தாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. என் வீட்டில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. உள்ளே போய் சந்தோஷமாக நிற்க முடியுது, படுத்து தூங்க முடியுது, நிம்மதியாக இருக்க முடியுது. இந்த வீடு வாங்கணுன்றது பெரிய கனவு, கோயம்புத்தூருக்குள்ளே வாங்குறது. இன்றைக்கி வந்து நான் வாங்கிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறேன், ஒரு கெத்தாகவும் இருக்கிறேன். இருக்கிறவங்களுக்கும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே சந்தோஷம். நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். பையனுக்கு இன்றைக்கி பையனை கேட்டான், எப்பப்பா நம்ம சொந்த வீடு வாங்குவோன்னு. இப்போ வந்து நான் வாங்கி கொடுத்தனால அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். காலம் ஓடினாலும் கடின உழைப்பு பலனளிக்கும் மற்றும் எதிர்கால சந்ததிகளின் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் என்பதற்கு குபேந்திரன் என்பவரின் கதை ஒரு சான்றாகும்.